கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மரணமடைந்த அதற்கு முழுமையான பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். இரண்டாவது, இந்த விசாரணை நியாயமாக நேர்மையாக நடைபெற வேண்டும் என்றால் இதை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நியாயமான விசாரணை நடைபெறும். ஏற்கனவே செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்த அந்த கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுடைய அந்த விசாரணை சிபிசிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் அது மக்களுக்கு பயனளிக்கவில்லை. இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்பொழுதும் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் சில அமைச்சர்கள் துணை போனதாக பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்திகள் வந்துள்ளன. இப்பொழுதும் பகிரங்கமாக கள்ளக்குறிச்சி நகர மையப்பகுதியிலே கள்ளச்சாராயம் விற்க வேண்டும் என்று சொன்னால் ஆளுங்கட்சியுடைய ஆதரவு இல்லாமல் விற்க முடியாது. இதில் கூட திமுகவுடைய பெரும் புள்ளிகள் இதற்கு பின்பலமாக இருந்து ஆட்சி அதிகார பலத்தை வைத்து இந்த கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டதாக வலைதளங்களிலும் செய்திகளிலும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். பரவலான செய்தி. ஆக ஆளுங்கட்சி இருந்த காவல்துறை விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது, நீதி கிடைக்காது. அதோடு ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனாலேயும் நமக்கு நியாயம் கிடைப்பது சந்தேகம். மக்களிடத்திலே இருக்கின்ற சந்தேகத்தை போக்கின்ற விதமாக நேர்மையான முறையிலே விசாரணை நடைபெற வேண்டும் என்று சொன்னால் விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்திலே கூட்டம் கூட்டுறார். போதைப்பொருள் தடுக்கப்படும், கள்ளச்சாராயம் ஒழிக்கப்படும் என்று அந்த கூட்டத்திலே உயர் அதிகாரிகள், உயர் காவல்துறை அதிகாரிகளை வைத்து செய்தி வெளியிடுகிறார். ஆனால் அவர் செய்தி வெளியிடுவதோடு அதோடு நின்று போய்விடுகிறார். அதற்கு பிறகு அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது. கள்ளச்சாராயம் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதோட இன்றைக்கு தமிழகம் போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு தமிழக போதைப்பொருள் கேந்திரமாக இன்றைக்கு விலகிக் கொண்டிருக்கின்றது. இந்த சம்பவம் நடந்த பிறகு 3 நாட்களில் 876 கள்ளச்சாராய கைது செஞ்சிருக்கிறாங்க. 861 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி கள்ளச்சாராய ஊழல்கள் 6000 லிட்டர் அளிக்கப்பட்டிருக்கின்றது. கள்ளச்சாராயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இதையெல்லாம் கல்வராயன் மலைப்பகுதியிலே கிடைத்த தகவல். தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராயத்தை இப்பொழுது இந்த அரசு ஆங்காங்கே இன்றைக்கு ரெய்டு பண்ணி இந்த கள்ளச்சாராய ஊழலை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் முன்கூட்டியே செய்யப்பட்டிருந்தால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கல்வராயன் மலையிலே கள்ளச்சாராயம் காய்ச்சல் என்று சொன்னால் வனத்துறைக்கு தெரியாமல் காய்ச்ச முடியாது. அந்த வனத்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். அவர்களையும் விசாரிக்கப்பட வேண்டும், விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். இன்றைக்கு காவல்துறையை சேர்ந்த காவலர்கள் எங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறதோ மலைக்கு சென்று அந்த கள்ளச்சாராய ஊழலை அளிக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அங்கே வனத்துறையா இருக்கின்ற அதிகாரிகளுக்கு முழுமையாக தெரிந்துதான் இந்த கள்ளச்சாராயம் தொடர்ந்து காய்ச்சி விற்பனை செய்யப்படுகிறது. இது அரசுக்கு முழுமையாக தெரிந்திருக்கும். உளவுத்துறைக்கு ஏன் தெரியவில்லை என்றுதான் சந்தேகம். உளவுத்துறை தோல்வி அடைந்து விட்டதா? நிர்வாக திறமையற்ற அரசாங்கம், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே, உளவுத்துறையின் மூலமாக சரியான தகவல் கிடைக்கப்படாத காரணத்தினாலே இன்றைக்கு இதுவரை சுமார் 60 உயிர்களை நாம் இழந்திருக்கின்றோம். 157 பேர் சிகிச்சை பெற்றவர்கள், இன்னும் பல பேர் அபாய கட்டத்தை தாண்டவில்லை. இதுக்கு முழு பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள்தான் பொறுப்பேற்று தார்மீக நீதியாக ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த விசாரணை உண்மையாக, நேர்மையாக,
நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் சிபிஐ விசாரிக்கப்பட வேண்டும். ஆளுநரை அதைத்தான் ஆளுநரை சந்தித்து முழுமையாக என்னென்ன தமிழகத்தில் நடந்தது என்ற விவரத்தை எல்லாம் சுட்டிக்காட்டி நாங்கள் மனுவாக அளித்திருக்கிறோம்.